மனம் திரும்புதல் என்றால் என்ன? நாம் மனம் திரும்பி இருந்தால் இன்று பரலோக ராஜ்யத்தில் இருப்போம். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அதாவது திறந்திருக்கிறது. மனம் திரும்பின யாரும் அதில் உடனே பிரவேசிக்கலாம். நம்மால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றேவா என்று கேட்கிறோம். நாம் நம்முடைய ராஜ்யத்தில் தான் வாசம் பண்ணுகிறோம். நம்மை ஆளுவது நாம் தான். பரலோக ராஜ்யம் என்றால் நம்மை ஆளுவது தேவன். தேவனால் ஆளப்பட்டு வாழ்வது நமக்கு பழக்கம் இல்லை. அது வேறு விதமானது. நம் இஷ்டப்படி வாழ்ந்தே பழகியதால் தேவனால் நடத்தப்படுவதை பழகாமல் இருக்கிறோம். அது நமக்கு புரியவில்லை. ஆகையால் பழைய இஷ்டப்படியே வாழ்கிறோம். இதன்படி பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் நமக்கு எட்டாத விஞ்ஞானம். பழைய தன்மையால், மனுஷ தன்மையால் வாழாதிருப்பதே மனம் திரும்புவது. தெளிவா சொல்றேன், பழைய மனுஷ தன்மையால் வாழாதிருப்பதே மனம் திரும்புவது. இவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் திறக்கும். எபேசியர் 4:24 படிச்சு பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் பவுல் அப்படிதான் சொல்றார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட புதிய மனுஷனாக நாம மாறி இருக்கிறோம். இதைத்தான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்றாரு. பழையன யாவும் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்றார். இது அவருடைய கற்பனையோ கனவோ இல்லை, அது உண்மை. அதனால்தான் இது நம்ம வசனம் நம்புறோம், தேவனுடைய வார்த்தைன்னு நம்புறோம். நம்ம பழைய எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்படி தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு சுவிசேஷமா இதை அறிவிக்குது. பழைய எல்லாம் இருக்குது நம்ம நினைச்சோம்னா அது நம்பல. பழைய எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அப்படியே புதிய மனுஷனுடைய குணங்கள் நமக்குள் வந்திருக்குது. இச்சை, மூர்க்கம், கபடு போன்ற எந்த பழைய குணங்களும் புது மனுஷனும் கிடையாது. நோக்கங்கள் மாறுகின்றன, எதிர்பார்ப்புகள் மாறுகின்றன. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூற முடியாது. பழைய மனுஷனின் நோக்கங்கள் உலகம் மட்டுமே. சரி, கிறிஸ்துவின் கற்பனைகளின்படி நடப்பவன் புது மனுஷன். கிறிஸ்துவின் கற்பனைகள்னு ஒண்ணு இருக்கு. மோசேயின் கற்பனைகள் 10, அது பழைய ஏற்பாடு. கிறிஸ்துவின் கற்பனைகள்ன்றது மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு தெளிவான அறிவு இல்லை. கிறிஸ்து நமக்கு போதித்த கற்பனைகள் கிறிஸ்துவின் கற்பனைகள் எடுத்துக்கோங்க. நான் மேற்கொண்டு அதை பற்றி விளக்கமா சொல்றேன். கிறிஸ்துவின் கற்பனைகளின்படி நடக்கத்தான் நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம். பாவத்தை விட்டுட்டோம், யாராலையும் அப்படி மனம் திரும்ப முடியாது. நான் இப்படி கட்டுப்பாடா இருப்பேன், யாராலையும் அப்படி மனம் திரும்ப முடியாது. இனிமே இயேசுவை விசுவாசிப்பேன், கிறிஸ்துவின் கற்பனையின்படிதான் நான் நடப்பேன்னு நாம மனம் திரும்பி இருக்கிறோம். பணத்தை அவன் நேசிக்க மாட்டான், நாளைய பற்றி கவலைப்பட மாட்டான், தனக்கு உண்டானது போதுமென்று இருப்பான், யாரையும் நியாயந்திருக்க மாட்டான். இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய கற்பனைகள்ல வருது. தன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடவே தேடுவான், பிறர் கண்ணில் இருக்கிற தூசியை பற்றி கவலைப்பட மாட்டான். அவர் சொல்றாரு, முதலாவது உன் கண்ணில் இருக்க உத்திரத்தை எடுத்து போடு, பின்னாடி மற்றவங்க கண்ணில் இருக்கிற தூசியை எடுக்கும் வழியை கண்டுபிடிப்பான்னு சொல்றாரு. நம்ம மற்றவங்களுடைய கண்களை தான், மற்றவன்ட்டுக்கு குறையதான் நம்ம பேசுறோம், நம்மகிட்ட இருக்க குறைய நம்ம பார்க்கல. நீதியின் மேல் பசி தாகமாக இருப்பான், ஆவியில் எளிமையாக இருப்பான், இருதயத்தில் சுத்தமாக எப்போதும் இருப்பான், மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவான். கிறிஸ்து எனக்காக வாழ்கிறார், நான் இனி இல்லை என்ற உடன்படிக்கையின்படி நடப்பான். எல்லாவற்றுக்கும் மேலாக முன்பு தன் சுய புத்தியின்படி வாழ்ந்தான், இப்போதோ தேவ சித்தத்தின்படி வாழ்கிறான். இஷ்டமானபடி நடப்பது இல்லை, கண்டு நடவாமல் விசுவாசித்து நடக்கிறான். ஆனால் சபைகளில் மனம் திரும்புவது வேற மாதிரி. குடியை விடுவது, சினிமா பார்க்காமல் இருப்பது, சிகரெட் பிடிக்காமல் இருப்பது, இது போன்ற மேலோட்டமான விஷயங்களே சொல்லித்தரப்படுகின்றன. இது யாரையும் புதிதாக்குவது இல்லை. உண்மையான முழு மாற்றத்தை இது உண்டாக்காதபடியால் பரலோக ராஜ்யம் கிடைப்பதில்லை. பரலோக ராஜ்யத்திற்கு உதாரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த வனாந்திர அனுபவம். வனாந்திரத்துல தான் இருந்தாங்க, பரலோகமா அது இருந்தது. எப்படி? நாளைக்கு என்ன செய்யலாம் என்ற கவலை அவங்களுக்கு இருக்காது. இரவு சாப்பிட இருக்கும், நாளைக்கு இருக்காது. காலையில் மன்னா பெய்யும் என்ற நம்பிக்கையினால தைரியமா இருந்தாங்க. ஆகையால் இஸ்ரவேலர்கள் கண்டு நடவாமல்
விசுவாசித்து நடந்தார்கள். அவர்கள் சந்தித்த எதிரிகளை தேவன் எதிர்த்தார். எதிரிகள் அவங்களுக்கும் வந்தாங்க, தேவன் தான் அவங்களை எதிர்க்கிறார். இவர்கள் எதிர்க்கவில்லை. எப்படி இவர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று அவர் திட்டம் பண்ணி கொடுத்தார். அதன்படி செய்தார்கள். ஆகையால் யாரும் இஸ்ரவேலர்களை மேற்கொள்ள முடியவில்லை. பரலோகம்னா எப்போதும் ஜெயந்தான். குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், பணத்தை எப்படி கையாள வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், மற்றவர்களிடம் எப்படி உண்மையாக பழக வேண்டும், இது போன்ற அடிப்படை விஷயங்களை பவுல் சபைகளுக்கு சொல்லி தருகிறார். அன்பை அடிப்படையாக வைத்தே இந்த ஆலோசனைகளை தந்ததால் வாழ்க்கை பரலோகமாக மாறுகிறது. புருஷன் மனைவி உறவில் விரிசல் விழாது. அதே போல சமாதானமாக சபையை கூடி வருவதை பற்றியும் எழுதியிருக்கிறார். பரிசுத்தமும் நீதியுமாக வாழ இந்த ஆலோசனைகள் புதிய ஏற்பாடு தருகிறது. இவைகளை புறக்கணித்து விட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இது தேவனுடைய ஆலோசனைகள். இதை நம்ம கை கொள்ளணும். இதெல்லாம் நமக்கு தெரியல. சுருக்கமாக, மனம் திரும்புவது என்பது விசுவாசத்தினால் மட்டுமே வாழ்கிற வாழ்க்கை. நம்முடைய முயற்சிக்கு அங்க இடமில்லை. குடியை விட்டுட்டேன், சிகரெட்டை விட்டுட்டேன்னு அதெல்லாம் நம்முடைய முயற்சி. அதனால ஒருத்தனும் சரியான மனம் திரும்புதல இல்லை. இயேசுவின் கற்பனைகளும் உடன்படிக்கையும் விசுவாசிக்கிற ஒருவரால் மட்டுமே செய்ய முடியும். இதற்கு அவர் கற்பனையில் தெளிந்த அறிவு முதலாவது வேண்டும் இல்லையா? ஒவ்வொரு நடையும் விசுவாசத்தினால் எடுப்பது. நாளை பற்றி கவலைப்படாதிருங்கள் என்றால் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் என்கிறபடியால் தாழ்மையாக ஒருவன் ஒரே நாளில் ஆகிவிடத்தான் முடியுமா? முடியாதே. அவருடைய கற்பனையில் எப்படி இருக்கு? ஆவியில எளிமையா இருங்க, நாளை பற்றி கவலைப்படாதிருங்க. இதெல்லாம் ஒரே நாள்ல கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. இதை ஒருவன் தனிப்பட்ட ஜீவியத்தில் அனுபவமாக்கி கொள்ள காலம் செல்கிறது. பணம் ஒரு எஜமான், அப்படிதான் அவருடைய கற்பனை சொல்லுது. அது நம்மை ஆளாதபடி இருக்க அதை வெறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. பணத்தை வெறுக்க வேண்டும் என்றால் யாரால் தான் முடியும்? அது ஆளாதபடி தடுக்க நமக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. அனுபவம் தான் இதை சொல்லித்தர முடியும். பணத்தை அலட்சியம் பண்ணுவது சாதாரணமான காரியமா? வெறுப்பது அதற்கு மேலே. அவருடைய கற்பனைகளை அறியாமல் இவைகளை ஒருவன் அனுபவமாக்குவது எப்படி? என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கும். அப்போது உங்கள் சமாதானம் நதியைப் போலவும் உங்கள் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்கிறார் ஏசாயா 48:18. இதுதான் பரலோக ராஜ்யம். நம்முடைய சமாதானம் நதினா 2 கரையும் தொட்டுக்கிட்டு ஓடும். தண்ணி வெளியிலிருந்து பார்க்கும்போது ஆழம் தெரியாது, அது கரை புரண்டு ஓடும். சமுத்திரத்தின் அலைகளைப் போல நீதி இருக்கும். அது ஓயவே ஓயாது. இரவும் சரி பகலும் சரி, வருஷம் பூரா வந்துகிட்டே இருக்கும். இதுதான் நீதி. உன்னுடைய நீதி எப்போதும் ஜெயம், எப்போதும் பரிசுத்தம், எப்போதும் பிசாசின் மேலே அதிகாரம், எப்போதும் தேவனுடைய அன்பு, நீதி, சமாதானம். இதுதான் பரலோக ராஜ்யம். கவனித்தாயானால் பரலோகமாக உன் வாழ்க்கை இருக்கும். கவனிச்சு பாருடா, போதும். வேற எதுவும் ஆண்ட சொல்லல. என் கற்பனைகளை கவனி. அதைத்தான் நம்ம செய்யல. அவர் கற்பனைகள்னா என்னன்னே நமக்கு தெரியல. அதனால வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. கவனி. படித்து பைபிள் டிகிரி வாங்க சொல்லவில்லை. பரலோக ராஜ்யம் இயேசுவின் கற்பனைகளை கவனித்து பார்ப்பதில் இருக்கிறது. அதை உத்து படிச்சு பார்த்து அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கோ. அதுபடி நீ நட. அப்போ உன் நீதி பெருசா இருக்கும், சமாதானம் நிறைவா இருக்கும். அதன்படி நடக்க முதலாவது கவனி. அவருடைய கற்பனைகளை புரிந்து கொள், பின் நடந்து பார். அப்போது அதை கை கொள்வது எப்படி என்று தெரியும். இப்படி ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்து புரிந்து கொண்டு நடந்து பழக நேரம் எடுக்கும். அப்போ சமாதானம் உண்டாகும், நீதி பெருகும். நம்மை ஆளுகிறபடியால் அவரே நம்மோடு கூட வந்து இருந்து பரலோகமாக வாசம் பண்ணுவார். தேவனே உங்க கூட வந்து வாசம் பண்ணுவாருங்க. எவ்வளவு நல்ல வாழ்க்கை. இப்படி ஒவ்வொரு கற்பனையும் கவனித்து கை கொள்ள பல காலமாகிறது. சரியா? ஆவியில் எளிமையாக இருப்பது எப்படி? தானாக இது வந்துடாது. நம் தீமையை காணும் போது, நம்மகிட்ட இருக்கிற தீமையை மற்றவங்கிட்ட இருக்கிறது இல்ல, நம்மகிட்ட இருக்கிற தீமையை காணும் போது பிரம்மாண்டமா இருக்கிறது என்ற பிரமிப்பால் ஆவியில் எளிமை உண்டாகும். ஆவியில் எளிமை என்றால் தாழ்மை. நம்மளை குறித்து நாம இவ்வளவு தீமையானவங்க பார்க்கும்போது நடுங்கிடுவோம், தைரியம் வராது. தாழ்மையா இருந்தால்
பரலோக ராஜ்யம் நம்முடையது. மத்தேயு 5:3 சொல்லுது, ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவனுடையது. நேரடியா, எந்தவித கண்டிஷனும் கிடையாது. நீ ஆவியில எளிமையா தாழ்மையா இருந்தாலே போதும், பரலோக ராஜ்யம் உனக்கு தான். கிருபை தாராளமாய் நம்மை ஆளும், நீதியை அது உண்டாக்கும், அதுக்கு தடையே இல்லை. தாழ்மையுள்ளவன் மேல கிருபை தானா வந்துடும். தேவனுடைய கிருபை அது உன்னை நீதிக்குள்ளாக நடத்திக்கிட்டே இருக்கும். தன் தீமையை உணராதவன் ஆவியில் எளிமையாக இருப்பதும் இல்லை, கிருபையின் கீழ் வருவதும் இல்லை. இதனால்தான் நீதியும் சமாதானமும் நிறைந்து வாழ்கிறவர்களை இன்று காண்பது அபூர்வமாக இருக்கிறது. ஆவியில் எளிமை என்கிற தாழ்மை கிருபையை தக்க வைக்க மிகுந்த சிறந்த உபாயம். தன்னை அறிந்த ஒருவனிடம் மட்டுமே இது நிகழ்கிறது. நீங்க உங்களை அறிந்து கொள்ளுங்க. நீங்க எவ்வளவுப்பட்டவங்க, எப்படிப்பட்டவங்க, நீங்க உங்களை பத்தி தெளிவான அறிவு வேணும். அவளை பத்தி உயர்வா நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை, நாம எவ்வளவு தீமையானவங்கன்னு பார்க்கும்போது தான் அது புரியும். பாவங்களை பார்க்கும்போது எளிதாக பாவ மன்னிப்பு வாங்கிவிட்டு போய்விடுகிறோம். அதன் பின் மறந்து விடுகிறோம். நாம் எவ்வளவு அழுக்கானவர்கள் என்றே உணர்வே நமக்கு இல்லை. ஆகையால் தாழ்மையை கிஞ்சித்தும் நம்மில் உண்டாவதில்லை. கிருபையும் எட்டாத கனியாக இருக்கிறது. நமக்கு மனம் திரும்ப தெரியாமல் வீணாகவே முடிவடைகிறோம். பரலோகத்துக்குள்ள போறது இல்லை, தேவனுடைய ஐக்கியம் கிடைக்கிறது இல்லை, வீணா வாழ்ந்துட்டு இருக்கோம். பரலோகம் என்பது மாம்சமும் ரத்தமும், அதனால அதனால அது கிடைக்காது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிக்காது. 1 கொரிந்தியர் 15:50 சொல்றாரு, பரலோக ராஜ்யம் மாம்சமும் ரத்தமும் அல்ல, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிக்காது. பரலோகம் நம்முடைய முயற்சினால் அது கிடைக்காது. கிருபையால் ஆளப்பட்டு நீதியானவர்களை அடைவதால் மட்டுமே பரலோக ராஜ்யம் கிடைக்கிறது. கிருபை உங்களை ஆண்டாதான், அது நீதிக்குள்ள ஆக்குறதுனால தான் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தாழ்மையா இருந்தா போதும். நம்முடைய தீமையை பார்த்தாலே நம்ம அடங்கிடுவோம். நம்முடைய இயலாமையை பார்த்து பரிதபிப்போம். இந்த உலகத்திலேயே இன்றே அது கிடைக்கும். இதை சுதந்திரிக்க மெய்யான தாழ்மை அவசியம். அப்படியானால் தீமையை புரிந்து கொள்ளும் போதுதான் உண்மையாக மனம் திரும்புகிறோம். மனம் திரும்புதல்னா என்னன்னு சொல்றேன். தீமையின் பிரம்மாண்டம் இவ்வளவு பெரிதா என காணும்போது தட்டு தடுமாறி தாழ்த்துகிறோம். உணர்வுள்ளவனாக இருந்தால்தான் இது முடியும். ஆகையால் நினைத்தவுடன் மனம் திரும்ப முடிவதில்லை. நினைக்கிறபடிலாம் மனம் திரும்பிட்டே இருக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது. நான் இதை செய்ய மாட்டேன், அப்போ போக மாட்டேன், அங்கே பார்க்க மாட்டேன், அப்படிலாம் இல்லை. நீ உன்னை உணர்ந்தா உன் மேல கிருபை இருந்துகிட்டே இருக்கும், தப்பு செய்ய மாட்டேன். இதனால் பாடுள்ள வாழ்க்கையை தேவன் மருந்தாக தருகிறார். உன்னால தாழ்த்த முடியல, இந்த பாடுள்ள ஒரு வாழ்க்கையை தரேன். அது நம்மளை உருக்கி எடுத்துடுது. நம்ம தாழ்த்த ஆரம்பிச்சிடறோம். பாடுகள் அப்ப என்னது? மருந்து. நம்ம தாழ்த்துவதற்கு உதவக்கூடிய உபாயம். நம்ம உணர்வுள்ளவனாக்குவதே தேவனுக்கு எவ்வளவு கஷ்டம் பாருங்க. கற்பனையை கவனித்தால் நலமாக இருக்கும் என்பது பரீட்சையில் பாஸாக படி என்று சொல்வது போல நமக்கு இருக்கிறது. கவனிப்பது கடினமான விஷயமாக இருக்கிறது. நம்மை உணர்வடைய செய்வதால் கிருபை நம்மை ஆண்டு நீதிக்குள் நடத்துகிறது. உணர்வடைந்தவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறான், உணர்வடையாதவன் பிரவேசிப்பதில்லை. உணர்வு நான் சொல்றது என்ன? உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிற பொய் நாவு, அசுத்த சிந்தை, தந்திரம், மூர்க்கத்தனம், மதியினம், இது மாதிரி நிறைய நான் ஏற்கனவே பல சொல்லியிருக்கேன். வம்படிக்கிறது, இது மாதிரி நிறைய நம்மகிட்ட இருக்கு. இவைகள்லாம் பார்த்து நான் இதெல்லாம் தீமை, இவ்வளவு தீமையினால் நிறைஞ்சிருக்கோம்னு தேவன் அருவருக்கிற குணங்கள். இது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம நாக்கு தாறுமாறா பேசுது, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. மூர்க்கத்தனமா மற்றவங்களை கேலி பண்றோம், அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்மளை தீமையை பார்த்து தேவன் புறக்கணிப்பாரு. தீமை இல்லாத ஒருத்தன் தான் பரலோகத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னு போகும்போது தான் நம்மளுடைய தீமை நம்மளுக்கு தடையாக இருக்குன்னு புரியும். தகுதி இழக்க வைக்குதுன்றது புரியும். தேவனுக்கு முன்னாடி தகுதி இல்லைனா இருக்கணும்னா இவையெல்லாம் விடணும்ன்றது புரியும். அப்ப அதான் அவன் பேர் தான் உணர்வடைந்தவன். நாம் கற்பனைகளின்படி நடக்க கற்று தேர்ச்சி அடைவே வெகு காலம் எடுக்கிறது. அப்படி பார்த்தால் மனம் திரும்புதலுக்கே வெகு காலம் ஆகிறது என்று சொல்ல வேண்டும். பணத்தை ஆராதிக்காமல் வெறுத்திட, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் இருந்திட அதிக காலம் எடுத்துக்கொள்கிறோம். இஸ்ரவேலர்கள் 40 வருடங்கள் எடுத்துக்கொண்டது போல நமக்கும் கற்பனையின்படியும் உடன்படிக்கையின்படியும் நடக்க பழகுவதற்கு வெகு காலமாகிறது. வெகு சிலரே முழு மாற்றம் அடைகிறார்கள். உணர்வுள்ள மனம் திரும்புதலின் அடையாளம்
நீதியின் மேல் பசித்தாகமாய் இருப்பது. மத்தேயு 5:6 சொல்றாரு, நீதியின் மேல் பசித்தாகமாய் இருப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இது நீதியின் மேல் பசித்தாகன்றது தேவனுடைய அடிப்படை குணம். அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார். இது அந்தரங்கத்தை மாற்றத்தை குறித்த விஷயம். வெகு சிலரே, மிகச் சிலரே இயேசுவிடம் வந்து நீதியின் மேல் பசித்தாகமா, இன்றையும் அப்படிதான் இருக்காங்க. இயேசுட்ட வந்து அப்படியே தாறுமாறா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா பசித்தாகமா இருக்கிறவங்க வெகு சிலர் தான். அவங்க தான் திருப்தி அடைவாங்க. அனுதின வாழ்க்கையை பற்றிய கவலையே நம்மை பிடுங்கி தின்று விடுகிறது. நீதியாவது மண்ணாவது அப்படிதான் நாம இருக்கோம். உண்மையாய் நடப்பது, அன்பை கற்றுக்கொள்வதெல்லாம் எட்டாமல் மறந்தே போய்விடுகிறது. நீதியின் மேல் பசித்தாகமாய் இருப்பவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவர்களுடைய வாழ்க்கை திருப்தியாய் இருக்கும். காரணம், அவர்கள் நீதியினால் தேவனை திருப்திப்படுத்துகிறார்கள். பழத்தை சாப்பிடாதே, ஆதாமுக்கு சொன்னார். பழத்தை சாப்பிடாதே என்றால் சாப்பிட்டால் என்ன என்ற கேள்வியெல்லாம் தோன்றாது. யுத்தத்திற்கு ஆயுதம் இல்லாமல் போ என்றாலும் யோசிக்காமல் போவார்கள். இது எப்படி சண்டைக்கு ஆயுதம் இல்லாமல் எப்படி போறது? ஆண்டவர் சொன்னாரு, கீதியன் போறான், ஜெயிச்சுட்டு தான் வரான். இதுதான் தேவனுடைய பார்வையில் நீதி. தரமான நீதிமான் இவர்கள் தான். இவங்களை தான் தேவன் தரமானவர்கள், பாக்கியவான். பாக்கியவான் அர்த்தம் தரமானவர்கள் அர்த்தம். சட்டத்திட்டமான வாழ்க்கையை வாழ்கிற வாழ்க்கை இல்லை இது. தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனால் மட்டுமே இதை காண முடியும், அடைய முடியும். நம்மளுக்கு தேவ சாயல் வேணும். நீதியின் பசித்தாகம் கண்களை அவனுக்கு மறைக்கும், கீழ்ப்படிய வைக்கும். ராஜாவின் கட்டளை எதையும் செய்ய இவன் துணிவான், தயங்க மாட்டான். சீஷன் என்றால் இப்படிப்பட்டவன் தான். தேவனை திருப்திப்படுத்துவதே இவன் நோக்கம். வாழ்க்கையில் உயர்வாக வேறு எதையும் நினைப்பதில்லை. இயேசுவுக்காக வாழ்வதென்றால் பரலோகம் என்ற ராஜ்யத்திற்கு மாத்திரம் பணிந்து அவர் சொல்கிறபடி செய்வது. சுத்த இருதயம் அடிப்படை குணம். மத்தேயு 5:8. இதில் சமரசம் எல்லாம் கிடையாது. பொறாமை, அவதூறு, மதியினம், தந்திரம், அன்பினால் வராத துஷ்டத்தனம், கேடானவைகளை யோசித்து பிணைப்பது, கொடுத்த வார்த்தையை மீறி நடப்பது, சூதான செயல்கள், கண்களின் இச்சை, பெருமை, இவைகளை நீக்கினால் புது மனுஷனாகிறோம். இதெல்லாம் யார் நீக்கிறது? யாரால முடியும்? சுத்த இருதயம் இல்லாமல் இதெல்லாம் நீக்கினாதான் சுத்த இருதயம். சுத்த இருதயம் இல்லாமல் விசுவாசிக்கிற ஒருவன் நிச்சயம் மோசம் போவான். தேவன்கிட்ட வந்து சுத்த இருதயம் இருந்தா தான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். பணத்தை நேசிக்காமல் இருக்க தெரியாது அவனுக்கு. உலக பொருளுக்கும் அடிமையாக தான் இருப்பான். தன்னை மணந்துவிட்டேன் என்று எண்ணுவதெல்லாம் தனக்கே சொல்கிற பொய். மனம் நொறுங்காமல் மனம் திரும்புகிறார்கள். நம்முடைய ஏற்கனவே சொன்ன, உங்கள்கிட்ட இருக்க தீமையை பார்க்கும்போது என்ன ஆகும்? மனம் நொறுங்கி போவோம். அவலம் இது. உணர்வற்றவர்கள் இவர்கள். குற்றங்களை எண்ணி துயரப்படுகிறவர்கள் உணர்வடைகிறார்கள். மத்தேயு 5:4. தங்கள் தீய செயல்களால் மனம் முடிந்தவர்கள், பைபிள் சொல்லுது. மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்படிதான் அவர் ஆண்டவர் சொல்றார். தங்கள் தீய செயல்கள் மனம் முடிந்தவர்கள். இதான் மனம் திரும்புவதற்கான அடையாளம். பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக வாழ முடியவில்லை எனில் தன் இயலாமையை கண்டு அதிருப்தி அடைந்தவர்கள். நம்மளால நடக்க முடியலடா, நாக்க அடக்க முடியலையே, கண்கள்ல இச்சை இருக்க, இன்னும் பணம்னே மனம் ஓடுதே, பொறாமை நம்மளுக்குள்ள இருக்க, இதெல்லாம் பார்க்கும்போது அதிருப்தி அடைந்தவர்கள், இயலாமை. இவர்களை இயேசு பாக்கியவான்கள் என்கிறார். தாழ்மைக்கு அடுத்து துயரப்படுதல் மனம் திரும்புதலுக்கு முக்கியம். இந்த அடையாளம் தான் நீ மனம் திரும்பினன்றதுக்கு அடையாளம். தாழ்மை ஒன்றை இருக்கும், துயரப்படுதல் இருக்கும். தேவன் உணர்வுள்ளவர்களை பொறுப்படுத்திக் கொள்கிறார். இவங்க தான் உணர்வுள்ளவங்க. பரிசுத்தமாகவும் நீதியாகவும் நடக்க செய்கிறார். பாக்கியவான்கள் இவர்கள். தேவன் பரிசுத்தமாக நடக்க உதவ முடியும் என்றால் எல்லோருக்கும் இதை செய்ய முடியாது. தாகமில்லாதவனை தண்ணீரிடம் நடத்த முடியாது. எப்படி பணம் பண்ணுவது? பிரச்சனையை சமாளிப்பதென்றே பெரும்பாலும் சிந்திக்கிறார்கள். பிரச்சனையில் தேவன் உதவினாலும்
அதோடு நில், மேற்கொண்டு வராத அப்படின்னு தேவனையே தடுத்துடுறாங்க. என்ன என் வாழ்க்கையில உதவுவது மட்டும் உங்க வேலை, என் வாழ்க்கை என்ன மாத்துறதெல்லாம் வேணாம். இஷ்டப்படி நடந்து வாயை துடைத்து கொண்டு அடுத்த வேலையை பார்க்க போய்விடுகிறார்கள். பாக்கியவான் என்றால் தரமானவர்கள். பாக்கியவான் என்று இயேசு 9 முறை கூவி கூவி சொல்கிற விஷயம் எல்லாம் 9 டிப்ஸ் சொல்றார். தரமானவர், தரமான 9 குணங்களை சொல்றார். நீங்க படிச்சு பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு புளித்த பழம் 8வது உயரத்துல இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்க. அட வேணாம், அதெல்லாம் முடியாது. அந்த தேவனுக்கு முன் அவங்க தரமானவங்க, நாம அத வேணாம் அப்படின்ட்டு இருக்கோம். தேவனுக்கு முன் தரமானவர்கள் யார் என்று இந்த 9 குணங்களும் சுட்டி காண்பிக்கின்றது. பைபிள் படித்தவர்கள், ஜப வீரர்கள், வரங்கள் பெற்றவர்கள், சிறந்த மிஷினரிகள், இவைகளைத்தான் நம்ம தரமானவர்கள் நினைக்கிறோம். அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. அற்பமான மனுஷர்களிடம் காணப்படுகிற இந்த பண்புகளைத்தான் இயேசு தரமானதுன்னு குறிப்பிடுறார். எல்லாத்தையும் இல்லை, ரொம்ப கேவலமா நினைக்கிறோம். அந்த மனுஷங்கிட்ட இதெல்லாம் இருக்கு: தாழ்மை, துயரப்படுதல், நீதி மேல் பசித்தாகும், இப்படி பல இருக்கு. காரணம், இவர்களிடம் மட்டுமே மெய்யான மனம் விரும்புதல் உண்டாகும். பரலோகராஜ்யம் இவர்களுக்கே திறந்திருக்கிறது. அவர்களை கவனியுங்கள். ஆவியில் எளிமை இருக்கும், துயரம் இருக்கும், தன்னுடைய தீமையை பார்த்து சாந்தம் இருக்கும், தீமையை விட்டு விலகுமா, தீமை செய்ய மாட்டான், அதான் சாந்தம். இரக்கம் இருக்கும், சுத்த இருதயம் இருக்கும், நீதி மேல் பசி தாகம் இருக்கும், சமாதானம் பண்ணுகிறவனா இருப்பான், நீதி நிமித்தம் பாடுபடுவான், இயேசு நிமித்தம் பாடு அனுபவிப்பான். இதான் 9 குணங்கள். இவை அனைத்தும் மனுஷர் அலட்சியம் பண்ணுகிற குணங்கள், தேவன் மட்டுமே பார்க்கக்கூடிய குணங்கள். சண்டையில் ஜெயிப்பவன் அல்ல, சமாதானம் பண்ணுகிறவன் அவர் பார்வையில் பாக்கியவான், தரமானவன். தன்னிடமுள்ள நன்மை தீமையை பார்த்து தன் தரத்தை எடை போட்டால் எவனும் ஆவியில் எளிமையாகி விடுவான். தன்னை உயர்த்த மாட்டான், ஆழமாக சிந்திப்பான், கொஞ்சம் பேசுவான். தன் தகுதி என்னவென இவன் அறிந்திருக்கிறான், மிஞ்சி எண்ண மாட்டான். இதான் தானாவே அவன்கிட்ட உண்டாகும். தேவன் பார்வையில் தரமானவன் வரிசையில் இரக்கமுள்ளவனும் இருக்கிறான். மத்தேயு 5:7 சொல்லியிருக்கு. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கவனிச்சு பாருங்க. மற்றவர்கள் கஷ்டங்களை பார்த்து இறங்குகிறவன் கிடைத்தவரை லாபமென்று எரிகிற வீட்டில் பிடுங்கிக் கொள்கிறவன் அல்ல. தன் லாபத்தை பார்த்து செயல்படுகிறவன் தரமானவன் அல்ல, பாக்கியவான் அல்ல. நஷ்டம் என்றாலும் இறங்கி கொடுத்து சந்தோஷப்படுகிறவன் தான் தேவன் பார்வையில் பாக்கியவான், தரமானவன். பரலோகராஜ்யம் இரக்கமுள்ளவர்கள், சாந்தமுள்ளவர்களுக்கு திறக்கிறது. இவர்கள் தான் தேவன் பார்வையில் தரமானவர்கள். இரக்கமாக நாம் இருந்தால் தேவன் நம்மேல் இரக்கமாக இருப்பார். அழகா சொல்றாரு, இரக்கமாக நாம் இருந்தால் தேவன் நம்மேல் இரக்கமாக இருப்பார். இது கொடுக்கல் வாங்கல் தான். நாம ஒன்று செஞ்சார்னா ஆண்டவர் அதுக்கு பிரதிபலனா தான் இறக்கத்தை தரார். ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு நம்ம கேட்கறதுனால ஆண்டவர் இறக்கத்தை யாருக்கும் தர முடியாது. இரக்கம் இறக்கத்தை வரவழைக்கும். இறங்கி கொடுத்தால் அவர் கொடுப்பார். சரியா கவனிங்க, இறங்கி கொடுத்தால் கொடுப்பார், கொடுக்காவிட்டால் இருப்பதையும் எடுத்துக்கொள்வார். புரிஞ்சுக்கோங்க. சாந்தம் என்றால் சகித்துக் கொள்வது, தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் இருப்பது. மத்தேயு 5:5 சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் உலகத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். முடிந்தால் நன்மை செய்வது. சாந்தமுள்ளவன் சண்டையிட மாட்டான். முக்கியமா முதலில் விட்டு கொடுப்பான், தன் பொருளையும் விட்டு கொடுப்பான், தன் கௌரவத்தையும் விட்டு கொடுப்பான். அவனுக்கு சாந்த குணமே முக்கியம். முதலில் அவன் தான் மன்னிப்பான். மற்றவன் மன்னிப்பு கேட்கட்டும், நான் மன்னிப்பேன்னு நிற்க மாட்டான். முதல்ல அவன் தான் மன்னிப்பான், மறப்பான். அது பலவீனம் அல்ல, சாந்த குணத்தின் இயல்பே அதுதான். யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டான், மனம் பொருந்துவான். இவ்வளவு சிறப்பான குணமாதலால் தேவன் பார்வையில் சாந்தம் தரமானது. நீதி நிமித்தம் தேவன் பார்வையில் தான், மனுஷ பார்வையில் கேவலமானது. நீதி நிமித்தம் பாடுபடுகிறவனும் தேவன் பார்வையில் தரமானவன். மத்தேயு 5:10 சொல்லுது, நீதி நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடைய. மறுபடியும் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்போ நீதி நிமித்தம் பாடு அனுபவன் பாக்கியவான், பரலோகராஜ்யம் நேரடியா அவனுக்கே. நீதி செய்கிற எவனும் உலகம் கொடுமைப்படுத்துகிறது. அன்றும் இன்றும் இந்த நிலைமை மாறவில்லை, மாறாது. ஆங்கிலத்தில் பைபிளை அச்சடித்து வெளியிட பாடம் அனுபவித்த டிண்டேல் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாரு, அச்சடிச்சாரு, வெளியிட்டாரு. அவரை எரிச்சு கொண்டுட்டாங்க. பாருங்க, நீதியாக வாழ்கிற எவனும் மறைவாக இருந்தாலும் பாட அனுபவிக்கிறான். இயேசுவுக்கு நேர்ந்தவை இவனுக்கும் அப்படியே நேரிடுகிறது.
நான் ஊழியத்தை பற்றி பேசவில்லை, ஜீவியத்தை பற்றி பேசுகிறேன். பாடுகளையும் நீதியான ஜீவியத்தையும் பிரிக்க முடியாது. ஜீவியம் தாங்க முக்கியம். ஊழியத்தில் பாடு அனுபவிக்கலாம் வேற, அது எல்லோருக்கும் அது நடக்கிறது இல்லை. எல்லோரும் அப்படி அங்கெல்லாம் போய் நம்ம ஊழியம் செய்யறதும் இல்லை. நீதியான ஜீவியம் முன்னே, பாடு பின்னே. இதை ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. மற்றவர்களைப் போல நாம் வாழ முடியாது. தேவனுக்கு முன் தரமான வாழ்க்கை மனுஷர்களுக்கு தரமற்றதாக தெரிகிறது. அப்படித்தான், அதனால தான் அவங்க எரிச்சு கொள்றாங்க. உங்களை மனுஷர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? அதான் அடையாளம். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் தரமில்லான நீதி இல்லை என்பது விலையிறங்கமான விஷயம். இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, அப்படி உங்களை எல்லாம் புகழ்றாங்களாப்பா, அப்போ நீங்க மாய்மாலக்காரர் அப்படிதான் பேசுறாரு. இதான் அடையாளம். யோவானின் வாய்க்கு இனிப்பா இருந்த புத்தகம் வயிற்றில் கசந்ததாம். வெளிப்படுத்தல் 10:10 சொல்றாரு, அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாக இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. படிக்கிறோம், நீதி பேச இனிக்கும், வாழ கசக்கும். இதாங்க நீதி. மனுஷர்கள் பாராட்டுகள், பட்டங்கள், பரிசுகள் எல்லாம் தரமற்றது தேவன் பார்வையில். போலி, நொறுங்கி விடுகிறோம் அவமானத்தால், ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறோம் தனிமையில், சொல்லன்னா துயரம், நம்மை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை. அப்பா, நீதியின் நிமித்தம் பாடு இருக்கிறதே, அவங்களுக்கு நேரே பரலோகம். இதனால நேரடியாவே இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்றாரு. பாடுகளை பார்த்து விட்டு ஓடுவது மனம் திரும்புதல் அல்ல, அதை தைரியமாக ஏற்று அனுபவிக்கிறனே மெய்யாய் மனம் திரும்புகிறான். தேவனுடைய ராஜ்யம் அவனுடையது. இயேசுவின் நிமித்தம் பாடு அனுபவிப்பவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் மட்டும் இல்லை, இயேசுவின் நிமித்தமும் பாடுபடுறது. என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி நிந்தித்து பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இப்படிதான் பேசுறாரு. இதுவும் ஊழியத்தை பற்றியதல்ல, ஜீவியத்தை பற்றியது. இயேசுவின் நிமித்தம் அவதூறு, பொய்யான குற்றச்சாட்டு அனுபவிப்பீர்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன், உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். தீர்க்கதரிசிகளையும் இப்படி துன்பப்படுத்தினார்களே, அதனால் நாம் நஷ்டப்படுவது இல்லை. அவர்கள் கிரியைகள் நமக்கு மிகுதியான பலனை தருவதால் சந்தோஷப்படுங்கள். இப்படி 9 காரியங்களை மட்டும் சொல்லிட்டு அடுத்தாப்புல இந்த இவைகளை பற்றி பேசுறாரு. உப்பு தரமானது. உப்பு பத்தி பேசுறாரு. இங்க ஏன் அவர் உப்பை பத்தி பேசணும்? இவையெல்லாம் உப்புன்னு சொல்றாரு. நீங்க பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இந்த குணங்கள் இல்லாட்டா நீங்களெல்லாம் சாரமற்ற உப்பு, கீழே போட்டு மிதிக்கிறது தான் உங்களுக்கு தகுதி. அதான் உங்க தகுதி. சாரமுள்ள உப்பாதான் இருந்தா தான் தேவன் ஏற்றுக்கொள்வார். தேவையற்ற கடல்கள், வேதனைகள், பிரச்சனைகள் பிசைந்து நம்மை மிதிக்கிறது. தேவனுக்கு முன் தரமான வாழ்க்கையை அடையாதபடியால் இந்த நிலை. என்ன செய்ய? உலகத்தின் பார்வையில் சிறப்பாக வாழவே மூடனை போல கவனம் செலுத்துகிறோம். இதனால தான் நம்ம அப்படி போயிட்டோம். உப்பா இருக்கணுங்க. நாம உப்பினுடைய தன்மையை இழந்து போயிட்டதுனால இந்த நிலைமை. கஷ்டங்கள் நம்மளை மிதிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களோட வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. உங்களை கவனிங்க. மற்றவங்களை கவனிக்க நான் சொல்லலை, உங்களை கவனிங்க. அடுத்தாப்புல இன்னொன்னு சொல்றாரு, உப்புன்னு சொல்லிட்டு உலகத்திற்கு நாம் வெளிச்சம் என்கிறார். மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் வைக்கப்பட்ட இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. என்ன சொல்றாரு? இவ்விதமாக மனுஷர்கள் உங்கள் நற்கிரியை கண்டு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன் பிரகாசிக்க கடவுது. இவ்வித குணங்களால் பிரகாசிக்கிறோம். எந்த குணங்களால்? சாந்தத்தினால, தாழ்மையினால, துயரப்படுவதனால, நீதியின் மேல் பசித்தாகமா இருக்கிறதுனால, சமாதானம் பண்ணுகிறதுனால நம்ம பிரகாசிக்கிறோம். சுத்த இதயத்தினால பிரகாசிக்கிறோம். விளக்கு எரியும். அது எரிந்தால் மற்றவர்களுக்கு வெளிச்சம் தரும். எரியாவிட்டால் எப்படி வெளிச்சம் தரும்? உலகம் இருந்தா கிடக்க. ஏன்? விளக்கு ஆகிய நாம் எரியலை. விளக்கு தண்டின் மேல் யாவரும் வெளிச்சம் அடைய வைப்பார்கள். நாம வெளிச்சமா இருந்தா எல்லாரும் பார்க்கும்படிக்கு உயர்த்தி ஆண்டவர் வைப்பாரு. நம்ம எரிஞ்சா எப்படி இருக்கும்? நமக்கு அது வேதனை. நம்ம வாழ்ற வாழ்க்கை. மற்றவர்களுக்கு வெளிச்சம். நாம் பிரகாசமாக்கிக் கொள்ள முடியாது. பாக்கியமான குணங்களை தேடிக்கொண்டால் எளிதாக பிரகாசிக்கலாம். இதுதாங்க உங்களுக்கு. இங்க உப்பா இருக்கிறீங்களா? காலின்கீழ் மிதிக்கப்படுற வெறும் சாரமற்று போனவங்களா இருக்கீங்களா? அதான் முக்கியம். தேவனோட ராஜ்யத்தில் இருக்கீங்களா? வசனத்தை பற்றிக்கிட்டு வெளியில
போலியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 9 காரியங்களும் பிரகாசித்தால் தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா என்று கத்துவதால் தேவன் நிச்சயம் மகிமைப்பட மாட்டார். நீங்கள் பிரகாசித்தால் தான் தேவன் மகிமைப்படுவார். எவ்வளவு பெரிய குணங்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இதன்படிதான் நம்ம வாழணும். நம் வாழ்க்கையை நாசமாகிவிடும். எரிந்து எரிந்து அப்படிதானே? அதிகமாக எரிந்தால் அதிகமாக நாசமாகும். சரியான வார்த்தை தான் சொல்றேன். அதிகமாக பிரகாசிப்போம். இப்படி சொல்றேனே. சுகமான வாழ்க்கையே விரும்புகிறோம். எப்பா, சங்கடமில்லாத வாழ்க்கை, எரிகிற வாழ்க்கை நமக்கு ரம்மியமானது இல்லை. நல்லதுதான், வெளியே பிரகாசம் தான். ஆனா உள்ள தேவன் நம்மில் மகிமைப்பட வேண்டுமானால் நமக்காக நாம் வாழ முடியாது. தனக்காக வாழ்கிற எவனும் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. எப்படி சொல்றாரு? நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீய மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிறீர்கள். நாம் எங்கும் கேள்விப்படாத வாழ்க்கையாக இது இருக்கிறது. கிறிஸ்தவ உலகம் ஊழியம் என்ற பெயரில் காண்பிக்கிற வாழ்க்கை வேறு, இயேசு பேசுகிற வாழ்க்கை வேறு. இதுதான் உண்மையான வாழ்க்கை. மெய்யான மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கும் என்று பார்த்தோம் இல்லையா? அது இதுதான். மனம் திரும்புதலை எவ்வளவு போலியாக குறைத்து விட்டார்கள் சபைகள். எல்லாம் அந்தரங்கமானவை, எதுவும் வெளியரங்கமானது இல்லை. அந்தரங்கத்தில் வாசம் பண்ணுகிற பிதா பார்த்து வெளியரங்கமாக பலனளிக்கிறார். மத்தேயு 6:4 சொல்றாரு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா தாமே உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். மனுஷன் முன் நடப்பது மனுஷர்களுடைய பாராட்டை பெறும். அத்தோடு அவனுடைய பலன் தீர்ந்தாயிட்டு. உன்னை 4 பேர் பார்க்க பாராட்டுற மாதிரி நீ நடக்கிற, தேவன் ஒன்று பார்க்க மாட்டார். அதுக்கான பலனையும் தர மாட்டார். அது பிரகாசம் இல்லை கடவுளுக்கு முன்னாடி. மனுஷர் தேவனுக்கு முன் நடப்பது அவர் பாராட்டை பெறும். அவர் உன்னை பார்த்து பாராட்டணும். அதுதான் பிரகாசம். அதுதான் அந்த வாழ்க்கையை தான் நான் பேசிட்டு இருக்கேன். கிறிஸ்துவின் கற்பனைகள் அந்த அளவுக்கு தான் நம்ம கொண்டு போகுது. அதுதான் மனம் திரும்புதல். முன் சொன்ன அனைத்தும் அந்தரங்கமான துயரப்படுவது, ஆவியில் எளிமை, சுத்த இருதயம், நீதி நிமித்தம் பசித்தாகம், இவை எல்லாம் மற்றவன் பார்க்க முடியாது. அந்தரங்கமானது. நாம் பிரகாசிப்பதும் அந்தரமாகத்தான் இருக்கும். பிரகாசிக்கிறதுனால உலகம் அவங்களை ஏத்துக்குன்னு அர்த்தம் இல்லை. இயேசுவும் பிரகாசிச்சாரு. ஆனா என்ன ஏத்துக்குச்சா? இயேசுவின் சாட்சியை பார்த்து யாரும் பின்பற்ற முன் வரவில்லை. சிலுவையில் அவரை அடிச்சு கொண்டுடுங்க, இப்படிதான் கூட இருந்தவங்க எல்லாம் கூச்சலிட்டாங்க. எவ்வளோ தைரியம்! அவரை பார்க்கும்போது அவரை ஏற்றுக்கொள்ளத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை, பிரகாசமா அவர் இல்லை. தேவனுக்கு முன் பாராட்டக்கூடியவராக தான் இருந்தார். கூட இருந்த யூதாசுக்குத்தான் தெரிந்தது, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டு கொடுத்து விட்டேனே என்று. இன்றும் அவர் வாழ்க்கையை யாரும் பின்பற்ற, வாழ்க்கையை நிறைய பேர் இயேசுவை பிடிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் வாழ்க்கையை யாரும் பின்பற்ற முன்வரவில்லை. நம் பிரகாசம் தேவன் பார்க்க அனுமதிக்கிற ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிகிறது. அது யாருக்கெல்லாம் அனுமதிக்கிறோம் அவங்களுக்கு தான் புரியும். மற்றவர்கள் வெளிச்சம் அடைகிறார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்வதில்லை. நம் நற்கிரிகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்துகிறார்களே, அது போதும். பாக்கியவான் என குறிப்பிடுவது பாரமானவை. சாதாரணமாக எல்லோருக்கும் இவை பிடிக்காது. நீதி நிமித்தம் பாடுபடுவது, துயரப்படுவது, சி என்ன வாழ்க்கையா, யார்தான் ஏற்றுக்கொள்வார்கள்? சத்துருவை சிநேகி, கேட்கிறவனுக்கு கொடு, எப்பா அவமானப்படுத்துகிறவனிடமும் அன்பாயிரு. ஐயோ ஐயோ, காரணம் பிதா சம்பூர்ணமாக இருக்கிறார், அதனால் நீனும் சம்பூர்ணமாக இரு. யாரால் முடியும்? இன்னும் சொல்றாரு, உள்ளதை உள்ளதென்று சொல், அப்பாப்பா ஓடி விடுவார்கள். அடிக்கிறவனுக்கு கன்னத்தை திருப்பி கொடு, கட்டாயப்படுத்துகிறவனுக்கு இன்னும் கட்டாயப்படுத்துவதற்கு இடம் கொடு. கிறிஸ்துவை பின்பற்றுவது என்றால் இதுதான், இவ்வளவுதான். இதை மாற்ற முடியாதுங்க. இதுதாங்க உண்மையான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதுதான் உப்பு. நாம் மனம் திரும்பி இருப்பது கிறிஸ்துவை பின்பற்றுவேன் என்றுதானே. எனக்கு பிடிக்கவில்லை என்றால் ஏன் மனம் திரும்ப வேண்டும்? வலி நிறைந்த வாழ்க்கை தான் இது. தெளிவா சொல்றேன். கஷ்டம் மட்டுமல்ல, நம்மையே இழக்க வேண்டி வரும். இயேசு சொல்றாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க இடமில்லை. விரும்பினால் மனம் திரும்பு, அவர் பின்னாடி செல். போலியாக மட்டும் எதையும் செய்யாத. இல்லைன்னா உன் இஷ்டம்னா வா, இல்லைன்னா உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி வாழ்ந்துருப்போம். ஆண்டவே வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்காத. விரும்பினா வா, கட்டாயம் இல்லை, விரும்பினா வா, ஆனா அவர் சொல்லபடி நட. இல்லைன்னா உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி போ. பெண்ணை இச்சையோடு நோக்கினால் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்கிறார். கண்களில் இச்சை இருக்கக்கூடாது, அப்பதான் இது செய்ய முடியும். இப்படி வாழ இச்சிக்கும் குணமே நம்மிடம் இருக்கக்கூடாது. நமக்கு இது பிடித்திருக்கிறது, ஆனால் எப்படி முடியும்? அதுதான் அன்பின் வலிமை. வழியை அது தேடி கண்டுபிடிக்கும், செஞ்சிடும். யோவான்
14:15 சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இதான் அதுக்கு பலம். அன்பு தான் பலம். அன்பா இருந்தானா இச்சைக்க கூட நம்மகிட்ட விட்டு போயிடும். என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனே என்னை நேசிக்கிறான் என்று முடிவாக சொல்லுகிறார். பலர் ஆண்டவரே என்று அழைக்கிறார்கள், ஆனா நான் உங்களை அறியேன் என்று பதில் சொல்கிறார். காரணம், துன்மார்க்கமாகத்தான் வாழ்கிறார்கள். அடிச்சிட்டார். துன்மார்க்கம்னு ஒன்று இருக்கு, நீதி மார்க்கம்னு இன்னொன்று இருக்கு. நாம பேசுறதெல்லாம் நீதி மார்க்கம். இது யாருக்கும் பிடிக்கல, பிடிச்சிருக்கு, செய்ய எப்படி முடியும்? அதனாலதான் துன்மார்க்கமா ஆண்டவர்னு சொல்லிட்டு ஆண்டவரை பற்றிட்டு நிக்கிறாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? ஐ டோன்ட் நோ யூ. நீ யாரு? என் பின்னாடி வந்தாதான் நீ என் நான் எனக்கு ஒன்று தெரியும். உன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு ஆண்டவரைன்னு கூப்பிடுறேன், அக்கிரமக்காரரை என்னை விட்டு விலகி போங்கள்னு சொல்லுவார். சரி, இடுக்கமான பாதை இல்லையா? ஆனால் இந்த வழிதான் ஜீவனுக்கு போகிற வழி. மெல்கிசேதேக்குன்னு ஒரு ராஜா இருந்தார். அவன் ராஜா, அவனுக்கு பேரு சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா. எப்படி ஒரு ராஜா சமாதானத்தின் ராஜாவா இருக்க முடியும்? அவனை எதிர்த்து வருகிற அந்நிய ராஜாக்களுடன் சமாதானமாய் போனபடியால் சமாதானத்தின் ராஜா. சண்டை போட மாட்டார் அவர். ஒரு கணத்தில் அடிக்கிறவனுக்கு விட்டு கொடுத்தபடியால் யாரும் இவனோடு சண்டை போட முடியவில்லை. அவன்கிட்ட ஏதாவது எடுத்துக்கணும்னு நினைக்கிற அந்த எடுத்துக்கோ போவா, யாரும் சண்டை போட முடியல. அதே சமயம் நீதியின் ராஜா, இது யாரால் முடியும்? இவனால் முடிந்ததே. இதாங்க அடி. இதெல்லாம் கேலிக்குறிதாக தான் இருக்கேன். ஆனால் முடிந்ததே. என்றோ எப்போதோ வாழ்ந்த இவனை பற்றி வேதம் சொல்கிறது என்றால், தேவன் அவன் பசி தாகத்தை பார்த்து விட்டார், உதவி செய்தார். எதுக்கு உதவி செய்தார்? நீதியாக வாழ, சமாதானமாய் வாழ, அதே சமயத்தில் ராஜாவும் இருக்க. யாரும் அவனை எதிர்த்து நிற்க முடியல. தேவன் அவன் பக்கம் என்ன? நாமும் நீதியை விரும்பினால் ராஜாவாக வாழ்ந்தாலும், நம்ம ராஜாவாக நம்ம வாழ்க்கை நாம வாழ்ந்தாலும் சமாதானமாக இருக்க உதவுவார். தன் ஜனங்களை நீதியாக அரசால உதவுவார். நம்ம பிள்ளைங்களை நீதியாக நடத்த உதவுவார். நீதியின் மேல் பசித்தாகம் தான் காரியம். நம்ம நீதியாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அது முடியும். இது யாரும் சாதிக்க முடியும். மனம் திரும்பினால் அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். கட்டாயங்க இது. மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கோம். அது கற்பனையே நமக்கு தெரியலையே. இவர்களுக்கு பரலோகராஜ்யம் இவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது, எல்லோருக்கும் அல்ல. அவர் கற்பனையே அறியாமல் நாம் இருப்பது வெட்கம். வரி கட்டாமல் இருந்துவிட்டு எனக்கு தெரியாதென்றால் அரசாங்கம் விட்டு விடுமா? பரலோகம் என்பது ஒரு அரசாங்கம். அதன் கற்பனைகளின்படி நடக்கிறவர்களை ராஜ்யம் உள்ளே அனுமதிக்கும், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாது. கிளியரா? மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாது. அவர் கற்பனைப்படி நடக்கிறவங்களை தான் ஏற்றுக்கொள்ளும். தெளிவா? குழப்பம் இல்லையா? இப்போ கற்பனையின்படி நடக்கிறவங்களை தான் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் கற்பனையின்படி நடப்பேன் என்று நடந்தால்தான் நம்மை அவர் திரும்பி பார்ப்பார். நான் இரக்கமா இருக்க மாட்டேன், எனக்கெல்லாம் பிடிக்காது, இச்சிப்பேன், அப்படிதான் நான் இருப்பேன். தேவன் எனக்கு இறங்க வேண்டும் என்றால் எப்படி? அது முடியாது. நம் செயலுக்கு தக்க பிரதிபலனே கிடைக்கும். செயல் நம்முடையது, பிரதிபலன் அவருடைய. நீ என்ன செய்யறியோ அதுக்கான பலனை தான் அவர் தருவார். நிச்சயம் அது உண்டு. இது எல்லாரும் ஏமாத்திக்கிறாங்க, நல்ல பலனை தருவார்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, நீ என்ன செயல் செய்யறியோ அதுக்கான பலன் தான் கிடைக்கும். ஏற்ற செயலுக்கு நல்ல பிரதிபலன், கேவலமான செயலுக்கு அற்பமான பிரதிபலன். நம் செயலை தான் மாற்ற முடியும், அதற்கான பிரதிபலனை மாற்ற முடியாது. அவனவன் விதைத்ததை அறுக்கத்தான் வேண்டும். இதை ஏற்றுக்கவே முடியல. ஆனா இதான் உண்மை. இது பரலோக சட்டம். அது நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் தைரியமா தீமை செய்யறாங்க. நீ விதைச்சதை அறுத்துத்தான் ஆக வேண்டும். நம் செயல்கள் தரமானதாக இருக்கவே அவர் கற்பனையை வெளிப்படுத்தினார். அதை அலட்சியம் பண்ணினால் நம் வாழ்க்கையும் தேவனால் அலட்சியம் பண்ணப்படும். ஆகையால் அவைகளை மறவாதீர்கள். இயேசு நமக்காக தன்னை தந்தார், நாம் கற்பனைகளுக்காக நம்மை தருவோம். அவர் கற்பனைகளில் சிறிதான ஒன்றை மீறி நடந்தால், அப்படி சொல்றாரு, பரலோகத்தில் அவன் சிறியவன் எனப்படுவான். மீறினாக்க கொஞ்சம் மீறிட்டாலும் அவன் சிறியவன் தான். மத்தேயு 5:19. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன். மீறிட்டான், ஆனா போதிக்கிறான். பரலோகத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவன் எனப்படுவான். மீறாமல் நடந்தால் அவன் பரலோகத்தில் பெரியவன். என்றென்றும் அவர் கற்பனைகளை மீறாமல் இருக்கிறது தான் இப்படி சொல்லித்தராரு. அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க. சிறியவனா இருக்கிறதும் பெரியவனா இருக்கிறதும் நித்தியத்துக்கும். அது நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம நடந்துங்கிற வழிய வாழ்க்கை முறையை பொறுத்து தான் இருக்கு. எல்லா விதத்திலையும் அடங்கிருங்க போதும். இந்த மெல்கிசேதேக்குக்கே செஞ்சிருக்கிறாரு, நமக்கு செய்ய மாட்டாரா? நம்ம வேலை இந்த உலகத்துல மனம் போல வாழ்கிறது இல்ல, அது கற்பனையின்படி வாழ்வது. அதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுங்க. பரலோகம் ஒரு அரசாங்கம்.
அங்கு பெரிய பதவியும் உண்டு, மிகச்சிறிய பதவியும் உண்டு. மீறாமல் நடந்தவனுக்கு பெரிய பதவியும், சிறியது மீறியவனுக்கு சிறிய பதவியும் தரப்படும். தன் கற்பனையின்படி நடக்கிறவனே அவர் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறான். ஆகையால் அவர் கற்பனைகள் படிப்பது மட்டுமல்ல, அவைகளில் நடந்து பழகி தேர வேண்டும். மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தில் அத்தனை வார்த்தைகளையும் மனப்பாடம் கட்டாயம். அது முதல்ல மனப்பாடம் பண்ணுங்கய்யா, மனப்பாடம் பண்ணுங்க, மனசுல அதை எழுதிக்கோங்க. அதை ஊத்து பார்த்து அதுபடி நடக்கிறோமான்னு உங்க வாழ்க்கை நடைமுறைகளை அதுபடி கட்டுப்படுத்துங்க. பரலோகம் வேணும்னாக்கா இதெல்லாம் வேணும். உடையினால் உன் பக்தியை வெளிப்படுத்தாதே என்கிறார். ஜபத்திலும் தர்மம் செய்வதிலும் வேற எந்த கோணத்திலும் மாய்மாலம் பண்ணாதே என்கிறார். இதெல்லாம் கற்பனையில் இருக்கு. அதிகமாக ஜெபிக்காதே என்கிறார். அதிகமாக ஜெபித்தால் தேவன் நம்மை கேட்பார் என பரிசேயர்கள் எண்ணுகிறார்கள். இது நான் சொன்ன எல்லாருக்கும் கோபம் வருது. ஜபத்தில் அலட்டாதே, உனக்காக ஜெபிக்காதே. இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த பரமண்டலங்கள் ஜபத்தை கவனிச்சு பாருங்க. அதுல நமக்காக ஜெபிக்கிறது ஒண்ணுமே இருக்காது. ஏன்? அதுல அந்த வார்த்தையின் கடைசியில முடியும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையது. அவ்வளவுதான். ராஜ்யம் அது அவர் கையில் இருக்குது. எனக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்வார். அவர் பார்த்து கொள்வார். உனக்காக கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று விசுவாசி. இயேசு கிறிஸ்துவே உனக்காக வாழும்போது நீயே உனக்காக ஜெபிக்கணும். இதுதான் என்னோட கேள்வி. நமக்காக ஜெபிச்சு ஆண்டவருக்கு தூங்கிட்டு இருக்காரோ எழுப்பி அவருக்கு புரிய வச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். அவரோட ராஜ்யத்தில் நாம அவரோட பிள்ளைங்க. அவர் நமக்கு வேண்டியதெல்லாம் கரெக்டாக செய்வார். பரலோகத்தில் உன் பொக்கிஷங்களை சேர்த்து வை. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. பூமியில வைக்காதுன்ட்டார். அடுத்தாப்புல இங்கு கல்வரும் பூச்சியும் அதை அரித்து விடும். கல்வன் என்ன செய்வான்? திருடிட்டு போயிடுவான், பூச்சி அதை அரித்து விடும். ஏன்னா 2 எஜமான்கள் பூமியில் உண்டு. ஒன்று உலகப் பொருள், 2 தேவன். எவனும் 2 பேருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. உலக பொருளுக்கும் நேசிச்சுக்கிட்டு தேவனையும் நேசிக்க முடியாது. தெளிவா சொல்ற முடியாது. முடியும் அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, முடியும். முடிவு என்ன ஆகுது? ஒருவனை பகைத்து, இயேசுவை பகைத்து உலக பொருளை நேசிக்கிறோம். இதாங்க முடிவு. ஒருவனை அலட்சியம் பண்ணி மற்றவனை கனம் பண்ணுகிறோம். இயேசுவை அலட்சியம் பண்ணி. அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம சத்தியம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவருடைய கற்பனைகள் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நாம் யாரை அலட்சியம் பண்ணுகிறோம், யாரை நேசிக்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். உலக பொருளைத்தான் நேசிக்கிறோம். அதனால தான் தேவனை அறிகிறது நம்மகிட்ட கம்மியா இருக்கு. கோச்சிக்காதீங்க, உண்மையை பேசுறேன். உங்களை குற்றப்படுத்துவது என் நோக்கம் இல்லை. உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றதுதான் என்னுடைய ஆசை. தேவனை நேசித்தோமானால் அவர் கற்பனைகளை அறிந்திருப்போம். சிறிதான ஒன்றையும் மறவாமல் கை கொண்டிருப்போம். மாறாக நம் நிலை அப்படி இல்லை. மேலானவைகளை மறந்து கீழானவைகளிலே நம் கவனம் நிலைத்திருக்கிறது. காரணம் உலக பொருளே நம் தேவனாக விளங்குகிறது. அடுத்தாப்புல மேற்கொண்டு சொல்றாரு 7ஆம் அதிகாரத்துல, பிறனை நியாயம் தீர்க்காதே, அதையே தீர்ப்பினால் நீயும் தீர்க்கப்படுவாய். பண்டிகைகளுக்கு முன் முத்துக்களே போடாதே. தேவ ஞானத்தை அலட்சியம் பண்ணுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்காதே. உன் வாழ்க்கையை நேராக்க பார். அதற்கு முன் மற்றவர்கள் குறைகளை சரி பண்ண பார்க்காதே. உன் வாழ்க்கை மட்டும் நேரா பாரு. நல்ல கனி, இது நல்ல ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. நல்ல கனி கொடுத்தால் அது நல்ல மரம், கெட்ட கனி கொடுத்தால் அது கெட்ட மரம். ரொம்ப சிம்பிள். போதனை நல்லதா இருந்ததுனாக்கா மனுஷனை அது நல்லவனா மாற்றும். போதனை கெட்டதா இருந்ததுன்னா மனுஷனை அது கெட்டவனா மாற்றும். ஆனா என்ன சொல்றான்? போதனை நல்லதுதான், ஆனா பின்பற்றுவர்கள் தான் தீமையா செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பின்பற்றவங்க சரியில்லைங்க, இப்படிதான் எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. மரம் நல்ல மரம் தான், அது கொடுக்குற கனி தான் கெட்டதா இருக்கு. இது தப்பு. நல்ல போதனை பின்பற்றுகிறவர்களை நல்லவர்களாக்கும். பின்பற்றுபவர்கள் தீமையா இருந்தால் போதனையும் கெட்டதே. சரியா புரியுதா? கனியை கொண்டு மரத்தை தீர்மானிக்க வேண்டும். அதை பின்பற்ற மனுஷன் எப்படி இருக்கானோ அப்படிதான் அது போதனை. இவன் கெட்டவனா இருந்தாக்கா போதனையும் கெட்டது. மரத்தை கொண்டு அல்ல. நாம் சோதிக்கப்படுவோம். புரியுதா? கடுமையா சோதிக்கப்படும். அழுத்தி திருத்தி சொல்றேன். எப்படி சோதிக்கப்பட்டாலும் கற்பாறையின் மேல் கட்டுகிறவன் நிலைத்திருப்பான். அதாவது கற்பனையின்படி தன்னை காத்துக்கொள்கிறவன் நிற்பான். அவர்தான் அந்த வார்த்தை சொல்லுது. கற்பனையின்படி நடவாதவன் நிலைத்து நிற்பதில்லை. சிறிது காத்தடித்தாலும் விழுந்து போகிறான். ஆகையால் உங்கள் விசுவாசம் ஜெயிக்க வைக்கிறதா அல்லது போலியா என்பதை சோதனையை கொண்டு பாருங்கள். நீங்க எல்லாம் சோதிக்கப்படுறீங்கல்ல, அதனால உங்கள்கிட்ட உண்மையான விசுவாசம் இருக்கான்னு பாருங்க. உணர்வுள்ள
மனம் திரும்புதல், திரும்பவும் அந்த வார்த்தை சொல்ல, உணர்வுள்ள மனம் திரும்புதல் ஜெயிக்க வைக்கிற விசுவாசத்தை உண்டாக்கும். நான் ஜெயிக்கிறதுனால தான் இதெல்லாம் பேசுறேன். என்னுடைய மனம் திரும்புதல் உணர்வுள்ளதா இருந்தனால தான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். கற்பனைகள் தான் நம் உள்ளான மனுஷனை பலப்படுத்தும். நீங்க கற்பனைப்படி நடக்க நடக்க நீங்க உணர்வுள்ளவனாவீங்க. எப்படி உணர்வுள்ள ஆகிறதுன்றதுக்கு இதான் வழி. அதுபடி நடந்து பாருங்க. சோதனைகளை ஜெயிக்க அது வைக்கும். ஆதலால் கற்பனைகளின்படி வாழ்வோம் என்று மனம் திரும்புங்கள். உங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம்.